இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொத்தம் 6 ஆவணங்களோட உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும். ரேஷன் கார்டு வந்து ஆதார் லிங்க் பண்ணியிருக்கணும். ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரியாக இந்த ஆவணங்களுடன் உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும். இந்த டாக்குமெண்ட் கூடலாம் உங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா இல்லையா, அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் கார்டை கூட லிங்க் ஆயிருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ-ஃபைலின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து incometax.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அதற்கு கீழே உங்களுடைய பேன் கார்டு நம்பர் மற்றும் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஆகிருந்தால் இவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார்னு சொல்லியிருக்கும். லிங்க் ஆகாமல் இருந்தால் நீங்கள் ஃபைன் பே பண்ணி ஆன்லைன்லேயே லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இ-சேவை மையத்தில் வந்து லிங்க் பண்ணலாம். இதுதான் பேன் ஆதார் லிங்க் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மெத்தட். அடுத்ததாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டு லிங்க் ஆகிருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெப்சைட் செலக்ட் பண்ணோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ்சி அறிக்கைகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துடைய பேர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய தாலுக் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தாலுக் செலக்ட் பண்ண பிறகு கடை குறியீடு என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். கடை பெயர் இருக்கும், அதை வச்சு கடை குறியீட்டு எண் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கடை குறியீடை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் வந்து மின்னணு கார்டு என்ன இருக்கும். உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் ஃபைண்ட் பண்ணிவிட்டு குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர், அவங்களுடைய ஆதார் கார்டு எத்தனை பேருடைய ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் ஆகும். ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அந்த ரேஷன் கார்டு நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் பெயர், அவங்களுடைய விவரங்கள், அந்த மாதிரி மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ரேஷன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கானு சொல்லி செக் பண்ணிக்கலாம். லிங்க் ஆகாமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக லிங்க் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கா இல்லையா, அதற்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓட்டர் போர்ட்டல் .ec.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதில் போய்ட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் கேப்சா என்ட்ரி லாகின் பண்ணிக்கிங்க. அக்கௌண்ட் இல்லைனா நியூ ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கலெக்ஷன் ஃபார்ம் ஃபில் 6Bன்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். எபிக் நம்பர் இருக்கும். இதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். வெரிஃபை ஃபார்ம் ஃபில் சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எபிக் நம்பர் ஆல்ரெடி லிங்க் ப்ளீஸ் ட்ரை அகைன் சொல்லி வரும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்க முடியும். லிங்க் ஆகாத சமயத்தில் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு மற்றும் ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கலாம். இதற்கான ஃபார்ம் வந்து 6Bன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து
உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆயிருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு என்பிசிஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே npci.org.in இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து கன்சியூமர்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கன்சியூமர்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பாரத் ஆதார் சீடிங் எனபிள்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு பாரத் ஆதார் சீடர் எனபிள்னு சொல்லியிருக்கும். சீடிங் எனபிள்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் ஆதார் நம்பர்னு இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தோன்னே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை மட்டும் வெரிஃபை பண்ணுங்கள். 6 நம்பர் கொண்ட ஓடிபி ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி நம்பர் என்டர் பண்ணோடனே ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ் சொல்லிவிட்டு ஆதார் நம்பர், மேப்பிங் ஸ்டேட்டஸ், பேங்க் நேம், லாஸ்ட் எப்போ அப்டேட் ஆகிருக்கு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆதார் கார்டு கூட என்னென்ன டாக்குமெண்ட் லிங்க் இருக்குன்னு சொல்லி ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.